வணக்கம். மக்கே கையில் எடுங்க. ஓகே வணக்கம். எனக்கு கேட்க இல்லை. பாக்ஸு கிட்ட காதெல்லாம் அடைச்சி போச்சு. சத்தமாக காய்ச்சா தான் எனக்கு கேட்கும். வணக்கம். சரி, என்ன பேர் உங்களுக்கு? அஸ்மிதா. சரி, இன்னைக்கு அஸ்மிதாண்ட பூப்புனித நீராட்டு விழா. அப்படியா? ஓ சரி. அஸ்மிதாண்ட பூப்புனித நீராட்டு விழாக்காண்டி யாழ்ப்பாணத்தில் இயங்கி கொண்டிருக்கிற பிரதர்ஸ் சர்ப்ரைஸ் டெலிவரி மூலம் கிஃப்ட் எல்லாமே அனுப்பி வச்சுருக்காங்க. போய் அஸ்மிதாவை சந்தோஷப்படுத்திட்டு தாங்க தந்த கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வாங்கது. அப்படி உங்களை சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிற ஆளை பின்னால் இருந்து நான் மைக்க தூக்கும் போது யாரோ ஒரு ஆள் சொல்லி கேட்டாரே என் பெயர். நீங்கள் அவங்களோட பேரை கேட்டு சொல்லி கடைசி நேரத்தில் மாற போறீங்க. அதாவது என்ன சொல்ல வரேன்டா, அவங்க அனுப்பல அந்த கிஃப்டை. அவங்க 2 பேரும் தான் இருக்காங்களா அனுப்புறதுக்கு? எனக்கு தெரியாது. கூட வாயால தங்களோட பேரை சொன்னா மட்டும்தான் கொடுக்க சொன்னவங்க. அப்படி இல்லைன்னா நீங்க விக்கியோட சேர்ந்து ஒரு டான்ஸ் ஒன்று ஆடுங்க. நான் சொல்லிட்டு கிஃப்ட் வந்துட்டு போறேன். நீங்க சொல்றீங்களா இல்லாட்டி டான்ஸ் ஆட பாட்டு போட சொல்லவா? எல்லாரும் மாவனோட பார்த்து கொண்டு இருக்காங்க. யாரை சொல்லுவான்னு தெராதாக்கிட்ட பேரை சொன்னா தான் இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் முடிகிறவங்கள அடுத்தடுத்த கிஃப்ட்டுகள் டக்கு டக்குன்னு வரும். அப்போ இருக்கிறவங்களோட பேர் ஃபுல்லாக அடிச்சிடுங்க சும்மா. பிள்ளைங்கல்ல, எனக்கு சத்தியமாக கேட்கல. நான் இப்படி கிட்ட பிடிக்கிற மாதிரி மைக்க கிட்ட பிடிச்சிங்களா சத்தமாக கேட்கும். கிருபா மாமா அங்கே இருக்க? எங்கே இருக்கிறாரு? பிரான்ஸ். இங்கே வந்து நிற்கிறாரா? இல்லை. அப்போ நான் நினைக்கிறேன் பிரபா மாமா வேறு வழியாலே இதை கிஃப்ட் தர்றாரோ தெரியல. ஆனால் இந்த கிஃப்டை வந்து அவர் தெரியல. சத்தியமாக தான் சொல்கிறேன், அவர் தெரியல. அங்கே அவங்கள பார்த்தெல்லாம் கேட்டு சொல்லாதீங்க. அவங்க சும்மா சொல்லி தருவாங்க. நீங்களா உங்களுக்கு தோன்றோடா உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும், யார் உங்களை சந்தோஷமாக வச்சிருக்க நினைக்கிறவங்க, அப்படி யோசித்து ஒருத்தங்களோட பேரை சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு தெரியல நீங்க டான்ஸ் ஆடத்தான் பாட்டு போடுறாங்களோ தெரியா. அதுக்கிடையில டக்குன்னு சொன்னா தான் நான் பாட்டு நிப்பாட்டு சொல்லுவேன். விளங்கல? ஆசா பெரியம்மா இதுக்கு இருக்கிறாவா? விளங்கல? கிட்ட பிடிங்க. ராசா பெரியப்பா இல்லை. இதுக்கு இருக்கிறாரோ? இல்லை. ஏன் நீங்கள் இடக்கண்டு ஃபாரினுக்கு போகிறீங்க?
எல்லாத்த பேரும் ஃபோனில் இருக்கிறவங்களோட பேராக சொல்கிறீங்க. பிரவீன் அண்ணா அங்கே எதுக்கு நிற்கிறாரோ? நிற்கிறார். சரி, மக்களை கிட்ட பிடிச்சி சத்தமாக அவர் அங்கே எந்த மூளைக்கு நிற்கிறாரோ தெரியா, அவரையும் எனக்கு தெரியாது. அப்போ நீங்கள் சத்தமாக கூப்பிட தான் அந்த மூளைக்கு கேட்கும். அப்போ கேளுங்க நீங்களா பிரவீன் அண்ணா அனுப்பினாண்டா டக்குனு முன்னு கோடி நான் தான் ஓமன்னு சொல்லுவார், இல்லாட்டி இல்லைன்னு சொல்லுவேன். எனக்கே கேட்கல, என்ன அவருக்கு கேட்கும். பிரவீன் அண்ணா அங்கே நிற்கிறார். அந்த அதெல்லாம் நிற்கிறார், அவர் இல்லையா? அப்ப என்ன பாட்டை போட சொல்லுவா? சொல்லுடா. 2-3 பேரை முன்ன கூப்பிட்டு அவங்களோட சேர்ந்து டான்ஸ் ஆடுறீங்களா? இல்லை. அப்ப கொண்டு வந்த கிஃப்ட் எல்லாத்தையும் நான் திரும்ப கொண்டு போவோம். என்ன ஆடுவோமா? மிக்கி ஆடுவாங்க. அப்படி உங்களோட அப்பாவையும் கூப்பிட்டு அம்மாவையும் கூப்பிட்டு. சரி, பிரவீன் அண்ணா தந்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க, அவரும் தெரியல. அதுக்கு ஒரு தண்டனையா அவரையும் கூப்பிட்டு ஆட விடுவோம். ஓகேயா? ஓகேயா? பாடம் போட சொல்லுவா? இல்லை. நீங்கள் ஒவ்வொன்று சொன்னால் ஒரு 10 ஸ்டெப் போட்டு விட்டாலே நான் பேரை சொல்லிட்டு கொண்டு அந்த கிஃப்ட் எல்லாத்தையும் தந்துட்டு போயிடுவேன். இப்படி நிறைய நேரம் யோசிக்க வேண்டிய இது இல்லை. இது பாட்டு போடவா இல்லாட்டி நீங்களா சொல்கிறீங்களா? ரெண்டும் இல்லை. மிக்கி 2 பேரும் டான்ஸ் ஆட ரெடி. என்ன உங்களுக்கு பூவன்னா ரொம்ப பிடிக்குமோ? பிடிக்குமா? பூ பிடிக்கும். சரி, அப்போ நீங்கள் வந்து பூவை மாதிரி அழகான பிள்ளையா வந்து ஃப்ளவர் பொக்கே நான் வந்து பார்க்க எங்கள் எல்லாம் ஃப்ளவரால் டெக்கரேஷன் பண்ணிக்கிறாங்க. அதோட எங்கள்கிட்ட ஒரு ஃப்ளவர் பொக்கே கொடுத்து விட சொல்லி தந்திருக்காங்க. யாராக இருக்கும்? இப்பயாச்சும் யோசிங்க. கிஃப்ட் ஒன்றில் குழு கொண்டு தந்திருக்கிறேன். தெரியாதா? சரி, அப்படியே அந்த பூவை வாங்கி அப்படியே பக்கத்தில் வைங்க. மெட்டை கிஃப்டே பார்ப்போம். சாக்லேட் சாப்பிடுங்க போலன்னு. சரி, அப்ப நான் நினைக்கிறேன் பொருளில் இருக்கிற யாரோ தான் அங்கே எல்லாம் பொருள் சாக்லேட்டாக இருக்கு. சரி, அப்ப அந்த பொக்கையை வாங்கி இந்த பொக்கே உங்களுக்கு பொக்கையில் இருக்கிற சாக்லேட் யார் பொருளில் இருக்கு வரைக்கும் கொண்டு வந்து தந்தவங்களோ அவங்களோட பேர் சொல்லுங்க பார்ப்போம். சரி, கொடுங்க மிக்கி பார்ப்போம் யாருன்னு. இதுலையும் வச்சு கண்டுபிடிக்க முடியலையா? இல்லை. சரி,
ஓகேயா ஓகேயா ஓமா சரி. அப்போ உங்களுக்கு சாக்லேட் பிடிக்குமெண்டு அதே மாதிரி சாக்லேட் பொக்கையோட சாக்லேட் கேக் ஒன்று வந்திருக்கு. அதையும் பாருங்கள். அதில் ஏதாச்சும் பேர் எழுதி இருக்கான்னு எனக்கு தெரியலை, பார்ப்போம். அதில் ஏதாச்சும் இருந்தால் அதை வச்சு சொல்லுங்க. என்ன சரி, கேக்கு கட்டி பாருங்க என்ன பேர், சுற்றி சுற்றி பாருங்க, எங்கேயாச்சும் மொழிச்சு மொழிதி இருக்கலாம். இருக்குதா? இல்லை, அதுலேயும் என்ன. சரி, அப்போ நான் சொல்லவா நீங்கள் சொல்கிறீங்களா யாருன்னு? சரி, கடைசி ஒருக்கா நீங்கள் யாரை எவ்வளோ நேரத்தில் கெஸ் பண்ணிட்டீங்களான்னு ஒரு பேரை சொல்லுங்க பார்ப்போம். தாத்தா இதுக்கு இருக்கிறாரா? இல்லை, பண்ணல. சரி, அப்போ இந்த கிஃப்டை வந்து தாத்தாவும் தெரியல. சரி, அப்போ நான் சொல்லட்டுமா? சரி, ஓகே. பிரவீனா ஓடியாங்க. இந்த பிரேமை வாங்கிட்டு அப்படியே பொண்ணு போங்க. பிரவீனா ஓடியாங்க. சரி, அப்படியே பிரவீனாவே தங்கச்சி இசானா அவாவை கூப்பிடுங்க. அதோட இணைஞ்சு பின்லாந்தில் இருக்கிற நீங்கள் முதல் சொன்னீங்க என்ன கபிசன். சரி, அவரும். சரி, அப்போ அதை ஒன்றுக்கு கூப்பிடுங்க. சரி, அப்போ அதை நம்ம அப்படி சேர்த்து எனக்கே கைக்கையில் சத்தியமா அடிக்கலாம். உடைச்சி போட்டு ஃபுல்லாக உடைச்சி போட்டு அப்படியே சுற்றி கொட்டும். சரி, அப்போ கிஃப்டெல்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ஓ, எதிர்பார்த்தீங்களா அனுப்புவாங்கன்னு? இல்லை. அப்போ என்ன சொல்ல போகிறீங்க? இப்படி பார்த்து அனுப்பியிருக்காங்க. சரி, ஓகே. அப்போ இது வந்து அவர் எனக்கு சொல்லிவிட்டார். அவர் எனக்கு முதலே தெரியும். தென்னை வந்த உடனே பார்த்து சிரிக்க வேண்டாம், கதைக்க வேண்டாம், வேணும்னா தானே கண்டுபிடிச்சிருக்கணும். அதோட கட்டாயம் இன்றைக்கு வந்து கொடுக்கணும். எப்படியாச்சும் தரக்காண்டி ஒரு டைம் ஒதுக்கி வந்து கொடுக்கணும். நான் வேறைக்கு எத்தனையோ போல் ஆக்கள் எல்லாம் போயினா டக்குன்னு வாங்கும். அதோட உங்களோட சேஃப்டியை பார்த்து வாங்கொண்டு. சரி, இன்றைக்கு தங்கச்சியை வந்து சந்தோஷப்படுத்தணும் பண்ணி. அப்போ மதியம் ஏதாச்சும் கிஃப்ட் தந்துடுறா? இல்லை. அப்போ யோசிக்கல என்ன வேற ஒன்றும் தெரியல எனக்கு. இல்லை. சரி, அப்போ மதியம் தராததால இப்போ உங்களுக்கு தந்திருக்கேன். அப்படி சந்தோஷம் தானே? சரி, ஓகே. நாங்களும் உங்களுக்கு பிரதேச சபை டெலிவரி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி.